வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அறிக்கைகள் வெளியிடப்பட்டு உள்ளன. அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026 இப்போதுதான் தமிழகத்தில் அமோகமாக நடைபெற்று முடிந்துள்ளது. அதாவது வரலாறு காணாத வகையில் சுமார் 84.69% முதல் 85.15% வரை வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. மே 4ஆம் தேதி அன்று இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளன. இந்த தேர்தல் முடிவுகள் அனைத்தும் வெளியாகாமலேயே தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும், இன்னும் பலர் அதிமுக தான் இழந்த ஆட்சியை பிடிக்கும் என்றும், தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் தாவேகா தான் திமுகவையும் அதிமுகவையும் முந்தி அடித்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கும் என்றும் பரவலாக பேசி வருகின்றனர். அதாவது இந்த 3 கட்சிகளுமே மக்களுக்காக பல வகையான நலத்திட்டங்களை அறிவித்து உள்ளன. அவர்கள் ஆட்சியை பிடித்தால் நிறைய நலத்திட்டங்களை செய்வதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து உள்ளனர். ஒருவேளை திமுக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை பிடித்தால் மக்களுக்கு எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளன என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவதாக முன்பே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்து இருந்தார். தேர்தல் அறிக்கையில் திமுக வேறு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது 15 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் 8ஆம் வகுப்பு வரை முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சமாகவும் காப்பீட்டுத் தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிட்டல் ஒன்றுக்கு ரூபாய் 3500 ஆகவும், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2000 மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை ரூபாய் 12000 மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை ரூபாய் 9000 உயர்த்தி வழங்கப்படும். பன்னாட்டு தமிழ் அறிஞர்களையும் மொழி வல்லுநர்களையும் கொண்டு சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நிதி அரசன் சூரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கையை நாடு முழுவதும் பேசுபொருளாக்கி மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வோம். சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் தொழில் முனைவோராக முன்னேறிடும் வகையில் பிணை எதுவுமே இன்றி ரூபாய் 5 லட்சம் வரை மானியத்துடன் வங்கி கடனுதவி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகள் ஹெக்டர் ஒன்றுக்கு இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்கள் ரூபாய் 25,000 நீண்ட கால பயிர்கள் ரூபாய் 27,000 மானாவாரி பயிர்கள் 12,000 உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் காலதாமதம் இன்றி நிரப்பப்படும். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 5 ஆண்டுகளில் உயர்கல்வி பயிலும் 35 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1500 மாத உதவித்தொகையுடன் 6 மாத பயிற்சியும் வழங்கப்படும். புதிதாக 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 2030ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைட்டில் பூங்காக்கள், நகரங்களில் தேவைப்படும் இடங்களில் முழு அளவிலான தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். ரூபாய் 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம்பெறும். தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 5 லட்சம் கோடி ரூபாயாக 2 மடங்கு ஆக்கப்படும். 5000 கோவில்களுக்கு குடமுழுக்கு, 1000 கிராம தெய்வ கோயில்களுக்கு மறுசீரமைப்பு செய்யப்படும். சிறுபான்மையினர் தொழில் தொடங்க
கடன் பெறும் உச்சவரம்பின் அளவு ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் உணவு மற்றும் தங்குமிட வசதியுடன் கூடிய தரம் வாய்ந்த விளையாட்டு விடுதிகள் கட்டப்படும். அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் முக்கிய நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும். தாயுமானவர் திட்டத்தில் மிகவும் வறுமையில் வாடும் நலிவடைந்த குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு, வாழ்வாதாரம், திறன் மேம்பாடு, வங்கி கடன் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும். பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். பல்வேறு துறைகளில் சிறப்பு பணியாற்றும் திருநார் திருநங்கைகளுக்கு விருது வழங்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் தொழில் தொடங்க கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். அனைத்து அரசு கல்லூரிகளிலும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் அமைக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃபிரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம். அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்க இல்லத்தரசி என்கின்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இப்படி பல அறிக்கைகளை திமுக அறிவித்து உள்ளது. ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் இந்த அறிவிப்புகள் அனைத்தும் உடனே கொண்டு வரப்படும். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.